சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்ற விஞ்ஞானம் சொல்லும்போது அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா? கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் கடவுள் நமக்குள்ளேதான் இருக்கிறார் என்றும் அத்வைதம் கூறுகிறது. கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுள்ளெல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை. மனித வரலாற்றிலேயே இப்பொழுதுதான் அறிவு வளர்ச்சி கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த வேளையில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி இழிவுபடுத்துகிறீர்கள். அவர்களின் அற வாழ்வை அளிக்கிறீர்கள். எல்லையற்ற அன்பு, மிக உயர்ந்த இதயம், எல்லையற்ற அறிவு பிரகாசம் இணைந்த சேர்க்கையே இன்று தேவையாக இருக்கிறது. உங்கள் விதி உங்கள் கைகளில் இருக்கிறது. உங்களுடைய சொந்த வினைதான் உங்களுக்காக இந்த உடம்பை உற்பத்தி செய்திருக்கிறது. உங்களுக்காக இதை வேறு யாரும் செய்யவில்லை. அரசியல் மற்றும் சமுதாய மாற்றம் தீமைகளை தீர்க்காது. அக வாழ்வில் ஒரு உறுதியான மாற்றம் மட்டுமே வாழ்க்கையின் தீமைகளை நீக்கும். வேதாந்தம் மட்டுமே உலகம் தழுவிய மதமாக முடியும். வேறெந்த மதமும் அத்தகைய ஒன்றாக இருக்க முடியாது. நமது மதத்தை தவிர ஏறக்குறைய உலகின் மற்ற பெரிய மதங்கள் எல்லாமே அதை தோற்றுவித்த ஒருவர் அல்லது பலரது வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டுள்ளன. நமது மதத்தை விட அதிகமான அவதார புருஷர்களை, மகான்களை, தீர்க்கதரிசிகளை வேறு எந்த மதம் தந்துள்ளது? உலக சாஸ்திரங்கள் அனைத்திலும் வேதாந்த போதனைகள் மட்டுமே இக்கால விஞ்ஞானத்தின் புற உலக ஆராய்ச்சி முடிவுகளோடு முழுக்க முழுக்க இயல்பு உடையதாக உள்ளது. இரத்தவெறியும் கொடூரமும் நிறுத்தப்பட்டாலன்றி எந்த நாகரிகமும் வளர முடியாது. மனிதர்கள் ஒருவருக்கொருவரை அன்புணர்வுடன் அணுகாதவரை எந்த நாகரிகமும் தலை நிமிரவே முடியாது. இங்கே இந்தியாவில்தான் இந்துக்களை பற்றி கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இழிவாக பேசினாலும் கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சுகளும் முகமதியர்களுக்கு மசூதியும் கட்டித் தந்தனர். இன்றும் கட்டித் தருகிறார்கள். அன்பு மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒன்று, வெறுப்பு அல்ல. மென்மைதான் நெடுங்காலம் வாழ்வதற்குரிய வலிமையையும் பலனையும் தரவல்லது அன்றி வெறுப்பு அல்ல. பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரே ஒரு ஆன்மாதான் உள்ளது. இருப்பவை எல்லாம் ஒன்றே. உண்மையில் நீங்களும் நானும் ஒன்றே. இதுதான் இந்திய தத்துவத்தின் கருத்து. இந்த ஒருமைதான் எல்லா நீதிநெறிக்கும் ஆன்மீகத்திற்கும் அடிப்படை.